நெக்ஸ்ட் நிறைய பேர் இந்த மவீனா அப்டேட் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு புல் ஸ்டாப் வைங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பல கன்ஃபியூஷன், நிறைய பேர் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பட் அதுக்கு நீங்க ஒரு புல் ஸ்டாப் மாதிரி ஏதாச்சும் இதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்க இதை பாருங்க. அந்த மாதிரி உங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. ஏன் நிறைய பேர் குழம்பிட்டு இருக்காங்க என்னவா இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவங்கவுங்க நிறைய பேர் ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. இங்க எதையுமே நம்பாதீங்க யாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே நம்பி எதையுமே இது பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. என்ன வச்சு அவங்களோ இல்லை அவங்கள வச்சு என்னையோ அது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஒரு இன்னும் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இதுல ரொம்ப தலையை போட்டு கெடுத்துக்க வேணாம். லைக் ஜாலியா அதை விட்டுருங்க. அதுவாவே நடக்கும், நடக்கிறது நடக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ண வேணாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணாம், அதெல்லாம் வேணாம். அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. கொஞ்சம் சில்லா இருங்க. எவ்ரி திங் டேக்ஸ் டைம். ஸோ எதுவா இருந்தாலுமே டைம் எடுக்கும். யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க, வேணாம். அது மட்டும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரா இருந்தாலுமே சரி, என்னை வச்சு அவங்களையோ இல்லை அவங்கள வச்சு என்னையோ தயவு செஞ்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் அதை போடாதீங்க. ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அதை மட்டும் நான் இப்போதைக்கு நான் தெளிவா சொல்றேன். அதை மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மற்றபடி எல்லாமே ஹாப்பி தான். மற்றபடி நீங்க போடுற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, சினிமால வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சினிமாலையா? சினிமால வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாஸ்டர் கார்டு. அது என்னோட ஆசை. மாஸ்டர் கார்டு எடுத்துடணுன்றது நான் சொல்லிட்டே இருக்கேன். அது என்னன்னு தெரியல, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன். அதை தாண்டி ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்டட் தான். கமல் சார் சொன்ன மாதிரி ஒரே இதுலயே இருக்காதீங்க, எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்டைலா இருங்க அப்படின்ற மாதிரி தான். நேத்து கலாட்டா இதுல மீட்ல கூட ஷக்கீலா மேமும் அதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், மேம் எனக்கு ஆக்டிங் அப்புறம் பாத்துக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவங்க உன்னை ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஹாப்பியா, அது ஆவரணும் இல்லையோ செகண்டரி, பட் அது கேட்கும்போது செம்ம ஹாப்பியா இருந்தது. நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பாய்ஸ் கேங்க பத்தி சொல்லுங்க. விஷ்ணு, தினேஷ் அவங்கள பத்தி சொல்லுங்க. விஷ்ணு, தினேஷ்னா இவங்களை பத்தி சொன்னோம்னா ஜாலி தான், செம்ம ஜாலி தான். எங்களுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருக்கு. நம்ம ஏன் இதை நம்ம ஸ்டார்டிங்லயே இந்த டீம் ஏன் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ கூட நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். ஐயோ நம்ம ஸ்டார்டிங்லயே இதை ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டே இருக்கு. நம்ம கிட்ட என்னன்னு தெரியல, தப்புனா தப்பு ஓப்பனா சண்டை போட்டுப்போம், கலாச்சிப்போம். ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, போடா அவ்வளவுதான், பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டோம், ஒரு ஜோனுக்கு வந்துட்டோம். அண்ட் லாஸ்டா அந்த ஒரு 4 வீக்ஸ் நினைக்கிறேன், 3-4 வீக்ஸ் வந்து மறக்க முடியாத எனக்கு வீக்ஸ். அதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது பயங்கரமான ஒரு 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 மெமரிஸ் தந்தது. ஃபுல் ஜாலி தான், ஃபன்னு தான். நிறைய விஷயம் இப்ப நம்ம பார்த்து வெளியே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். எதை பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாததெல்லாம் பார்க்கல. எது பார்த்து ரசிக்கணுமோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான் வீட்டுக்குள்ள உங்களுக்கு இது எனக்கு கேம் சேஞ்ச் ஆச்சு, இத்தனை நாள் இப்படி இருந்தேன் பட் இந்த ஒரு சின்ன மொமெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு கேம் மிஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு இல்ல, இருக்கானா? எனக்கு ஒரே ஃப்ளோல போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த இடம் தான் சேஞ்ச் ஆச்சு, அந்த இடம் தான் சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வெளியே வந்துதான் எனக்கு இந்த இடத்துலதான் உங்களுக்கு ட்விஸ்ட், இந்த இடத்துலதான் மாறிச்சு, இதுதான் அப்படின்றாங்க. பட் நான் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. வெளியில வந்த பிறகுதான் தெரியுது, ஓ இங்கிருந்து தான் என்னோட பேட்டர்ன், ஐ மீன் பேட்டர்ன் இல்ல, இங்கிருந்து தான் எனக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு, இங்கிருந்து இப்படி இருக்குன்னு. ஆனா நானா தான் இருந்திருக்கேன். எனக்கு அது உள்ள இருக்கும்போது பெருசா எனக்கு அது ஃபீல் ஆகல. கேப்டன் வந்து ஆகணும்ன்றது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து எனக்கு தினேஷ் நான் கேப்டன்சி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ அவரு அந்த 2 வாட்டி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம விட்டனா வேலைக்கு ஆகுது, நம்ம இறங்கி அடிக்கணும்னு சொல்லி அதை ஆனேன். ஆனா டைம் எடுத்துட்டு தான் இறங்கினேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவை கேப்டன் ஆகிறதுக்கு, நான் பொறுமையா பண்ணிக்கிறேன், எடுத்த உடனே நம்ம தாம் தும் குதிக்க கூடாது, பொறுமையா போய் டீல் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ இந்த டீம், ஸோ இதுதான் இந்த டீம். பிளஸ் எனக்கு வந்து ஒரு பிரேக் அப்படின்றதெல்லாம் எனக்கு எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நான் போயிட்டு இருந்தேன், நானா இருந்தேன், அவ்வளவுதான். எங்கேயுமே எனக்கு இங்க தான் டர்ன் ஆச்சு, அங்க தான் டர்ன் ஆச்சுலாம் ஃபீல் ஆகல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், ஏன் மணினா சண்டையே போடல, ஏன் கோவமே படல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிறைய பேர் வந்து இங்க பிக் பாஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாதான் இங்க இருக்க முடியும், கோவப்பட்டாதான் இங்க இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ்னாலே மேக்ஸிமம் சண்டை தானே, மேக்ஸிமம் 99% சண்டையா தான் இருக்கும். பட் நீங்க உங்க சண்டையை நாங்க பெருசாவே பார்க்கல. அதாவது பாத்தீங்கன்னா மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட சின்ன சின்ன சண்டைகள் போட்டீங்க, சைலண்டா அப்படியே மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க. பட் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க பயங்கரமா கத்தி அப்படியே அடிக்கிற அளவுக்கு சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. சண்டை நம்மளுக்கு ஏன் என்ன போடல, ஏன் நமக்கு
என்ன வருமோ அதை தான் பண்ணணும். அதை தாண்டி சண்டை வந்து ரீசனபிளா இருக்கணும். நம்ம எதுக்கு சண்டை போடுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நான் வந்தேன்னா, ஐ மீன் என்னோட growth எப்படின்னா, ஐ மீன் பர்சனல் லைஃப்ல சொல்றேன், ப்ரொஃபஷனல் கிடையாது. எனக்கு சண்டை வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன், நான் சண்டை போடுற பர்சனே கிடையாது. சவுண்ட் ஜோரா ரேஸ் பண்ணி பேசுற ஆளுமே நான் கிடையாது. ரொம்ப ஜாலியா இருப்போம், டான்ஸ் ஜாலி இப்படிதான் போயிட்டு இருப்போம். தெரியல, எனக்கு அது இயல்பாவே வராது, சண்டை வராது. ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து நம்மள யாராச்சும் கொஸ்டின் பண்றாங்க, நம்ம கிட்ட டைரக்டா ஏதாச்சும் பண்றாங்க, நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நான் அவங்களை கேட்பேன், கண்டிப்பா கேட்டுருவேன், கேட்கிற விதத்துல கேட்டுருவேன். பட் தேவையில்லாம இன்னொருத்தவங்களோட கான்ஃபிளிக்ட்ல போய் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணுன்றலாம் எனக்கு கிடையாது. அப்படி என்ன ஒரு 4வது வாரமோ இல்ல 5வது வாரமே அனுப்பி இருந்தா கூட நான் வெளியே வந்திருப்பேன். ஐம் நாட் ஃபிட் ஃபார் தி ஷோன்னு வந்துடும். சண்டை போட்டு தான் நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னா அதுக்கான ஆள் நான் கிடையாது. சோ இதுதான் நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன். அதுதான் மேட்டர். சண்டை போடணும்னா எங்க போடணுமோ அங்க மட்டும் தான் போடுவோம். ஓகேண்ணா, நீங்க வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து யார் டைட்டில் வின்னர் ஆகும்னு நினைச்சீங்க? தினேஷ் தான் ஆவார்னு நினைச்சேன். நான் உள்ள கூட நிறைய இந்த மார்னிங் டாஸ்க்ல எல்லாம், இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவருலதான் எனக்கு பர்சனலாவும் பிடிக்கும், கேமாவும் பார்க்கும்போதும் உள்ள வந்து ஒரு ஆள் வந்து பயங்கரமா ஒரு கேம் சேஞ்சரா இருந்தாரு. ஸோ அதனால அவரு ஆயிருந்தா அவருதான் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே சூப்பர்ண்ணா. எப்ப நான் டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ண போறீங்க? ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாரும், நானும் ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன். சீக்கிரமா ஓபன் பண்ணி வேற லெவல் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு பிளான் வச்சிருக்கேன், எல்லாரையுமே இன்வைட் பண்ணுன்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஒர்க்ஸ். ஐ மீன் தேடிட்டு இருக்கோம், இன்னமும் ப்ராப்பரா தேடிட்டு இருக்கோம். ப்ராப்பரான ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் ஆன உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒர்க்லாம் சீக்கிரமா நடந்துரும், அதெல்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். பட் ப்ராப்பரா எங்க வைக்கணும் என்ன இதுன்றது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதனால அது போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. மூவில ஹீரோவா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பண்ணுவீங்களா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஒரு போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கரெக்டான ஒரு மேட்டர் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா பண்ணிடலாம்.